ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி கேஸை பார்க்க போகிறோம். சரடி கேஸ் இல்லை, நம்ம ரோஹிணி ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு வந்து பெட் மேலே உட்காந்துருக்காங்க. உடனே மனோஜ் எதுக்குமா நீ கோச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்க, பாத்தி அங்கே நடந்த விஷயத்தன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, அந்த முத்துப்பை என்னெல்லாம் பண்ணுறான், டே அப்பா அவனுக்கு இவ்வளோ நடந்ததில் இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? அவன் குடிச்சது, அவனுக்கு நடந்த பிரச்சனை, அவன் முன்னாடி போனது, இதெல்லாம் நீ ஏன்டா கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க? புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டியா? மங்குனி அமைச்சர் என்று மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறாங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. கடைசியில் பார்த்தா என்ன தான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க, என்ன நடந்தாலும் மீனா என்ன தப்பு பண்ணாலும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மீனாவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டினா. ஆனால் நீ எது நடந்தாலும் நீ உங்கள் அம்மாட்ட விட்டு கொடுத்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபீல் பண்ணோடனே புரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஆமாம், முத்து இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ பண்ணியும் அவங்க பொண்டாட்டி விட்டு கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக வந்து உட்காந்துட்டு, நான் உனக்காக மாறுறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது, மாறாதவங்களாம் ஆம்பளையே இல்லைன்னு நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. உண்மைதாங்க, பொண்டாட்டியே அதாவது அம்மா பேச்சை கேட்டு கொடுமைப்படுத்துகிறோன்னு நினைக்கிறாங்க பாரு, அதில் இல்லைப்பா உன்னோட வீரம், உன்னோட இதெல்லாம். அதாவது நல்லபடியாக பொண்டாட்டியை வச்சுக்கிறவன் தான், பொண்டாட்டியை மதிக்க தெரிஞ்சவன் தான். பொண்ணை முதல்ல மதிக்க தெரியுங்கடா, அப்போ லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு பாடத்தை நம்ம ரோகிணி புரிய வச்சிட்டாங்க. ஒரு வழியாக இவங்க நல்ல ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு கிட்ட போகும்போது, என்னடா லொச்சுக்கு லொச்சுக்குன்னு சத்தம் கேட்குது, எங்கடா கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குதாமா. அடே எருமா மாடை, எதெல்லாம் எட்டி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜயாவை பார்க்க கடைசியில் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்ட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் ரியாக்ஷன் இப்படி இருந்தாலும், நம்ம முத்து ஒரு பக்கம் மீனாவை ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஆள் இல்லை, அங்கே போனால் படுத்தா தூக்கம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு கார் ஷெட்டுக்கு போனால் அங்கேயும் ஆள் இல்லை. ஒரே குழப்பமாக இவங்களுக்கு இருக்குது. சீதா ஃபோன் பண்ணி, மாமா நான் இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, எல்லாரும் வந்தவங்க உசுப்பேத்தி விடுறாங்க. யார்? அருணை, அதாவது நல்ல மருமகன்